Dear friends, Superscript, Subscript இந்த ரெண்டையும் MS Word, MS Excelல அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுங்கிறத நம்பர் 1 டைப் பண்ணி அந்த நம்பரோட மேல் பகுதியில் எஸ்டின்னு சின்னதாக டைப் ஆகிருக்கு. இதுக்கு பேர் சூப்பர்ஸ்கிரிப்ட். வாட்டரோட கெமிக்கல் நேம் H2O. இதில் பார்த்தீங்கன்னா ஹெச் லெட்டருக்கு கீழ்ப்பகுதியில் நம்பர் 2 சின்னதாக டைப் ஆகிருக்கு. இதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்டும் சப்ஸ்கிரிப்டையும் எக்ஸலில் என்டர் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டுங்கிறத நான் எக்ஸல் ஷீட்டில் என்டர் பண்ண போகிறேன். அதுக்கு நம்பர் 1 டைப் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டரில் எஸ்ஸை டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டரில் டிஎஸ் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபாண்ட் குரூப்பில் இருக்கிற இந்த டயலாக் பாக்ஸ் லாஞ்சரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஃபார்மேட் செல்ஸ்னு டயலாக் பாக்ஸு ஓப்பன் ஆகுது. இதில் சூப்பர்ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுங்கிறத இப்போ டைப் பண்ணிட்டேன். அதாவது நம்பர் 1க்கு பக்கத்தில் எஸ்டின்னு சூப்பர்ஸ்கிரிப்டை டைப் பண்ணிட்டேன். அடுத்து ஏ ஸ்கொயர் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல கேபிட்டல் லெட்டரில் ஏயை டைப் பண்ணுறேன். அது பக்கத்தில் நம்பர் 2 டைப் பண்ணுறேன். இப்போ 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லுங்கிற அந்த டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வேறு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறேன். இந்த செலக்டட் நம்பர் 2 மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் ஃபார்மேட் செல்ஸை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மேட் செல்ஸுங்கிற டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இதில் சூப்பர்ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். A2 என்டர் ஆயிடுச்சு. அடுத்து வாட்டருக்கு கெமிக்கல் நேம் H2O. H2O எப்படி என்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஹெச்சை கேபிட்டலில் டைப் பண்ணிவிட்டு நம்பர் 2 என்டர் பண்ணுறேன். அடுத்து ஓவை கேபிட்டல் லெட்டர்லாம் என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்பர் 2 செலக்ட் பண்ணுறேன். இப்போ வேறு ஒரு மெத்தடில் ஃபார்மேட் செல்ஸுங்கிற அந்த டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு நான் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 1 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட் செல்ஸுங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் சப்ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஹெச்சுக்கு கீழே நம்பர் 2 என்டர் ஆயிடுச்சு. அடுத்து H2O2 அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடோட கெமிக்கல் நேம் H2O2. இதை எப்படி என்டர் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஹெச்சை கேபிட்டலில் டைப் பண்ணுறேன். அப்புறம் 2 டைப் பண்ணுறேன். அப்புறம் கேபிட்டலில் ஓவை டைப் பண்ணுறேன். அப்புறம் 2 டைப் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுங்கிற அந்த டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதில் சப்ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த 2 செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸை ஓப்பன் பண்ணி இதில் சப்ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ H2O2 என்டர் ஆயிடுச்சு. அடுத்து 40 டிகிரி செல்சியஸுங்கிறத எப்படி டைப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல 40 டைப் பண்ணிவிட்டு டிகிரிக்கு ஒரு 0 டைப் பண்ணுறேன். செல்சியஸுக்கு கேபிட்டலில் CA டைப் பண்ணுறேன். இப்போ இந்த 0 செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸை ஓப்பன் பண்ணி சூப்பர்ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். 40 டிகிரி செல்சியஸ் என்டர் ஆயிடுச்சு. இதே மாதிரி வேர்டில் எப்படி சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்டை அப்ளை பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வேர்டு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டுங்கிறத டைப் பண்ண போகிறேன். அதுக்கு நம்பர் 1 கேபிட்டலில் எஸ் அப்புறம் டி ஸ்மால் டி. இப்போ எஸ்டி இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரிப்ட் இருக்குது, இங்கே சூப்பர்ஸ்கிரிப்ட் இருக்குது. இதுக்கு சூப்பர்ஸ்கிரிப்டுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ். அதே மாதிரி இதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் டு. இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த 2 பட்டனையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஈக்குவல் டு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன்.
ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டுங்கிறது என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் இப்போவும் ஆக்டிவாக இருக்குது. அதை டீஆக்டிவேட் பண்ணணும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிவிட்டேன். அடுத்து ஏ ஸ்கொயர் ஏஐ டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் 2 டைப் பண்ணுறேன். இப்போ இந்த 2 செலக்ட் பண்ணி இந்த சூப்பர் ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஏ ஸ்கொயர் டைப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போவும் ஆக்டிவாக இருக்குது. அதை டீஆக்டிவேட் பண்ணணும். அடுத்து H2O இப்போ 2 மட்டும் செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ H2O என்டர் பண்ணிட்டோம். அடுத்து 40 டிகிரி செல்சியஸ் 40 செல்சியஸுக்கு சி கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிகிரிக்கு இந்த 0 செலக்ட் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்டை ஒரு தடவை கிளிக் பண்ணணும். இப்போ 40 டிகிரி சின்னு டைப் ஆயிடுச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.